டார்கெட்டட் ஹேட்ரட் எப்படி வருதுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பர்சனலா ஈகோன்னு ஒன்று வரும்போது ஒரு பயஸ்ன்னு ஒன்று வரும்போது அங்கே டார்கெட்டட் ஹேட்ரட் வருதே தவிர ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் காலி பண்ணுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. மேபி அது வந்து நம்ம வந்து கேஸ் பை கேஸ் தான் பார்க்கலாம். நம்ம ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. ஆதவன் செட் ஆல்சோ இப்போ வந்து ஒரு ரிவ்யூ வந்து ஒரு படத்தோட ஃபேட் எல்லாம் மாத்திர முடியாது. ஒரு 5% 10% மாத்தலாம். 100% இல்ல பெரிய படங்களுக்கு அது கூட கிடையாது. அது கூட கிடையாது. 5% அந்த டிஃபரன்ஸ் வந்து எங்க வருது? பெரிய படங்கள் நீங்க ஃபேட்டை மாத்த முடியாது. கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஃபேட்டை மாத்த முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து நெகட்டிவிட்டிங்கிறது ஆரம்பிச்சது காரணமே ப்ளூ சட்டை மாறன் தான். இவரு அதை ட்ரெண்ட் செட்டிங்கா கொண்டு வந்ததுனால இவர் சொன்ன மாதிரி நெகட்டிவா கழுவி ஊத்துனா போகும் அப்படின்னு சொல்லி சில பேர் பண்றாங்க. அதுதான் வேணாங்கிறேன். உங்களுடைய முடிவு வந்து ஒரு திரைப்படத்தை மாத்துங்கிறது வேற விஷயம். ஆனா நீங்க அதை பண்றதே தப்புன்னு நான் சொல்றேன். அது பண்றது ஆனா அப்படி சொல்லவும் முடியாது. நீங்க வந்து ஒரு அவங்களுடைய முடிவு மாத்திராது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு படத்துடைய ஃபேட்டை மாத்திராதுன்னு. எனக்கு இப்போ என்ன டவுட்டா இருக்குன்னா, இந்த ஆள் என்னென்னலாம் கழுவி ஊற்றி எதெல்லாம் வந்து மைனஸ் சொன்னா அந்த படத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது அப்படி இருக்காங்க. சொன்னதுல இப்போ ஜெயிலர் சுமார்னு சொல்றாரு. அந்த படம் ஓடி இருக்குல்ல, அந்த படம் ஓடி இருக்கு. இவர் சொல்ற இல்லையே இப்போ அப்படி கிடையாது. அதுல நீங்க பர்முடேஷன் காம்பினேஷன் தான் எடுத்துக்கணும். இப்போ இவர் வந்து சூரரை போட்டு வந்து சுமாருன்ட்டார். ப்ளூ சட்டை மாறன் வந்து சூரரை போட்டு சுமாருன்ட்டார். சூரரை போட்டு மட்டும் அன்னைக்கு கோவிட் இல்லாமல் தேட்டரில் வந்ததுன்னா இட்ஸ் அ வெரி எமோஷனல் ஃபிலிம். இவர் அதை சுமாருன்ட்டார். இந்த மாதிரி எத்தனையோ படங்களை இவர் வேணுன்ட்டே கழுவி ஊத்துருக்காரு.